வன்னியரசு, இந்த விஷயத்தில் சிறப்பு நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த உத்தரவுன்றது அவதூறு பேச்சுக்கான ஒரு பதிலடியா, ஒரு முடிவுரையாக பார்க்க முடியுமா? அதாவது இது அவதூறு பேச்சுக்கான முடிவுரை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க யாரும் நீதிமன்றத்தை மதிக்கிறவங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ஹைகோர்ட்டாவது இதுன்னு சொல்லி மிக மோசமாக ஹைகோர்ட்டை விமர்சனம் செஞ்சு அங்கே போய் மன்னிப்பு கேட்டவர் தான் இவர். யார் இந்த நபர்? குற்றவாளி ராஜா. நீங்கள் தலைப்போடும்போது கூட இனிமேல் குற்றவாளி ராஜான்னு தான் போடணும். ஏன்னா குற்றம் நிறுத்தி வைக்கப்படல. அது என்னென்னா, மேல்முறையீடு பண்ணுவதற்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க, தண்டனையை நிறுத்தி வைக்கல. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. நீ குற்றவாளி தான், ஆனால் நீ உனக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே மேல்முறையீடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் குற்றமற்றவர் இல்லை, குற்றவாளி தான். குறிப்பாக என்னென்னா, இந்த வழக்கை பொறுத்தளவு பார்க்கும்பொழுது இவர் மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் நம்முடைய சுகுணா தேவார் சொன்னது போல் இது அவருடைய ரொட்டீனான பேச்சு தான். இதில் பெரிய அவர் இதெல்லாம் எல்லா இடங்களையும் வன்மமான பேச்சு தான். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக அவர் பேசுகிற பேச்சு, இப்போ கூட இசைவாணி அவர்கள் மீது அவர் பேசின பேச்சு ரொம்ப வன்மத்தமான ஒரு பேச்சு. அதே போல் ஓபிசி இந்துக்களுக்கு எதிரான பேச்சு, பார்ப்பனர் அல்லாத ஓபிசி இந்துக்களுக்கு எதிரான மிக மோசமான பேச்சு. சமீபத்தில் மருத்துவர் கிருஷ்ணசாமி, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து பேசும்பொழுது கூட கருவறைக்குள்ளே நுழையிறது அப்படிங்கிறது வர ராமதாஸ் உள்ளே நுழைஞ்சா கூட கருவறுப்போம்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நான் அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்படி மிக மோசமான பார்ப்பனர் அல்லாத ஓபிசி இந்துக்களுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சி அவதூறு பரப்புறது. அதே போல் எங்களுடைய தலைவர் அவர்கள் குறித்தும் நம்முடைய ஜவாஹிருல்லா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் குறித்தும் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் சட்டப்பேரவை உறுப்பினர். அவங்க ரெண்டு பேரையும் தேச விரோதி, தேச துரோகின்னு தொடர்ச்சியாக பேசுறது. நீங்கள் இந்த விஷயத்தை பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸாக கட்டமைக்கிறீங்களே, அப்படி பார்க்கலாமா? இதை இல்லை, நான் அப்படி கட்டமைக்கலை. அவருடைய அரசியல் அதுன்னு சொல்கிறேன், நான் கட்டமைக்கலை. அவர் தான் கட்டமைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் குறித்து யாரும் பாமகக்காரங்க யாருமே அதை கண்டிக்கலையே, நாங்கள் கண்டித்தோம். நீ கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போனால் உன் கருவை அறுப்போம்னு சொல்லி ராமதாஸ் குடும்பத்தையே சொல்கிறாருன்னா நேராக கொதிச்சு எழுந்திருக்க வேணாமா? அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது. அவர் இந்து தானே, ராமதாஸ் அவர்களும் இந்து தானே. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை என்னென்னா, ரெண்டு விதமாக கொடுத்துருக்கிறாரு. மரியாதைக்குரிய நீதிபதி அவர் ஜெயபால் அவர்கள் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அதில் இவர் நம்ம கனிமொழி மேடம் அவர்கள் குறித்து தீர்ப்பில் மொத்தம் 24 பக்கம். அதில் ஐபிசி 153, 504, 509 தனித்தனி பிரிவுக்கு 6 மாதம் தண்டனை. 3 பிரிவுக்கும் 6 மாத தண்டனை, அது 1.5 வருஷம். அதை கன்கரண்ட்டாக நீங்கள் நீ தண்டனை அனுபவிச்சுக்கோ, ஒன்றா நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க, அது தனி. இதில் 6 மாதம் தந்தை பெரியார் அவர்கள் மீது குறித்த அவதூறு பண்ணுறதுல அதில் 6 மாதம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் கனிமொழி மேடம் அவர்கள் மீதான அவதூறு குறித்து இழிவாக பேசியது, அவதூறில் இழிவாக பேசியது, பிறப்பை இழிவாக பேசியிருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு வார்த்தை அவர் பேசுகிறாரு. அதில் மொத்தம் 24 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் தந்தை பெரியார் அவர்கள் குறித்த ஜட்ஜ்மெண்ட்டில் 40 பக்கம். இதில் ஜட்ஜு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அதில் ரொம்ப முக்கியமானது. அதில் அவர் சொல்கிறாரு, இவரை குறிப்பிடும்போது கனிமொழி மேடம் அவர்கள் குறித்து சொன்ன பதிலில் ஜட்ஜ்மெண்ட்டில், பகுத்தாய்வு செய்யக்கூடிய எந்த ஒரு நபரும் இத்தகைய கருத்தை அறிவார்ந்த நபரின் கருத்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் ஒரு முட்டாள்ன்றார் நீதிபதி. இல்லை, நான் நீதிபதி சொல்கிறாருங்க, அறிவார்ந்த நபர் கருத்தாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் நீதிபதியினுடைய கருத்தை அப்படியே நான் சொல்கிறேன். நான் அறிவார்ந்த நபரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நீ முட்டாள், நீ இவ்வளோ மோசமாக நீங்கள் பதிவு போடுற, இதை விட யாரும் பேச முடியாத. ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ராஜாவின் கருத்தை தொடர்ந்து கருணாநிதி குடும்பத்திலும் அவரை பின்தொடரும் தொண்டர்கள் மத்தியிலும் குழப்பம் உருவானது. அதனால் சமூக அமைதி சீர்குலைவுக்கும் பெண்ணின் மானத்துக்கு குந்தகம் ஏற்பட்டது. பெண்களுடைய மானத்துக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி தான் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் தலைவர், நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு தலைவராக இருக்கட்டும், ஒரு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா ஒரு பொறுப்பான ஒரு கட்சி அப்படின்னு நிரூபிக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு தொண்டருடைய ஒருவருடைய பொறுப்பாளருடைய செயல்பாடு தான் அது தீர்மானிக்கும். ஆனால் கட்சியில் மேலேருந்து கீழ்மட்டம் வரை எல்லாருமே இந்த மாதிரியான அறிவார்ந்த செயல்பாட்டில் யாரும் செயல்படுறதில்லை. தான் தோன்றித்தனமாக வாய்க்கு வந்ததை வளர்றது, எல்லாத்தையும் செய்கிறது. நீ வன்ம பேச்சு, வெறுப்பு பேச்சு,
இதை தான் வந்து அவங்களுடைய பேச்சாக இருக்குது. எங்காவது ஆக்கப்பூர்வமாக தத்துவார்த்தமாக ஏதாவது பேசுகிறாங்களா? எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் பேசும்போது கூட எங்களுடைய தலைவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் இந்துத்துவம் குறித்து பேசுகிறான்னு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே திராணி இல்லை. ஆனால் தேசத்துறை இந்து மதத்தை பேசுனா அவங்கள தேசத்துறைன்னு சொல்கிறது எப்படி, எந்த அடிப்படையில் இதை வந்து அதை கட்டமைக்கிறாங்க? அப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவோ இங்கே இருக்கின்ற பெரியாரியவாதிகளோ இல்லை அம்பேத்கரியவாதிகளோ யாருமே வந்து வெறுப்பை கட்டமைக்கலை. இவர் சொல்கிறார், தந்தை பெரியார் அவர்கள் குறித்து ஜட்ஜு சொல்லும்போது சொல்கிறாரு, தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சீர்திருத்தவாதின்றார், ரிஃபார்மர்ன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதியை வந்து நீங்கள் வந்து அவருடைய சிலையை உடைப்போம்னு சொல்கிறது எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து நீங்கள் என்னவா அதை கொண்டு வரீங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறாரு. அப்போ அவர் நம்பக்கூடிய ஒரு தத்துவத்துக்கு எதிரான நிலைப்பாடோடு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, அவர் வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து ஒரு மாநிலத்தினுடைய சம்பவத்தை ஒப்பிட்டு தானே இதை பேசுகிறாரு. அதாவது அதுவே கண்டிக்கக்கூடியது தானே, அதுவே வந்து உடைப்போம் சொல்கிறது. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனநாயக ரீதியாக வந்து அவரவர்கள் விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம், தழுவலாம், நீங்கள் வந்து வெளியேறலாம், நீங்கள் இன்னொரு மதத்தை போய் தழுவிக்கிறலாம் அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அடிப்படையில் நம்ம வந்து செயல்பட்டுருக்கோம். ஒரு உடைப்போம்னு சொல்கிறது வன்முறை. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்குது. இப்போ ஐயா சொல்கிறாரு, சிலை கலாச்சாரமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் முருகனுக்கு சிலை இருக்குது, ராமருக்கு சிலை வைக்கிறீங்க, உடைக்க முடியுமா? அதை அப்படி உடைப்போம் நாங்கள் சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறது வந்து எப்படி வந்து சரியாக இருக்கும்? அவரவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்கவுங்க கொண்டாடுறாங்க. முருகனுக்கு சிலை வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா அவருடைய நம்பிக்கை. அதை நம்ம அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து வணங்கணும், அந்த நம்பிக்கைக்கு நம்ம வணங்கணும். இப்போ நீங்கள் வந்து ராமருக்கு சிலை வைக்கிறீங்கன்னா ராமருடைய சிலைக்கு நீங்கள் வந்து வணக்கம் செலுத்துறீங்க, அதை நாங்கள் வந்து ஒரு மரியாதை செலுத்துகிறோம். அதுக்கு உங்களோட அந்த ராமருக்கு வந்து நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் அதை நம்பிய கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் இதை வந்து கொண்டு வரீங்க? அப்போ முழுக்க நேரம் பாஜக நீக்கி இருக்கணுங்க. ஒரு குற்றவாளியை வந்து நீங்கள் வந்து அதுவும் வந்து பெண்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க. பெண்களுக்கு எதிராக விஷமத்தனமாக வன்மத்தனமாக நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. நேரம் பாஜக நீக்கி இருக்கணும்ல. ஆனால் இன்றைக்கி நீக்கலை. அப்படி நீக்கலை அப்படின்னா அதை பாஜக ஏற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். பாஜக உண்மையாகவே வந்து இந்த மாதிரி வந்து செயல்பாட்டை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க, தந்தை பெரியார் மீதான வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறீங்க, இல்லை பெண்களை வந்து இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பெண்களும் அதான் ஓபிசி இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிறது இதிலேருந்து மாற்று. அப்போ கூட அவர் வந்து மன்னிப்பு கேட்கலை. இன்றைக்கி இப்போவும் அந்த அவருடைய பதிவு இன்றைக்கும் அந்த ட்விட்டர் பேஜில் இப்போவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போவும் இருக்குது நீங்கள் வந்து. ஆனால் அதை வந்து யாருமே எடுத்துக்கலையே. அதை வந்து நீங்கள் வந்து நீதிபதி ஏன் எடுத்துக்க தயங்குறாரு? அவருடைய அஜெண்டா அதான் அவருடைய வந்து பெர்த்தும்பாங்கள அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த பார்வையை நாம முன்வைக்கிறது சரியா? இல்லை அவருடைய தொடர் செயல்பாடை சொல்கிறேன் நான். நீங்கள் பை பர்த் அடிப்படையில் சொல்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். அவர் அதை அவர் வந்து செயல்படுத்துகிறாருன்னு சொல்கிறேன். நம்ம அப்படி பார்க்கல. அவர் அதிலிருந்து மாற்றம் செய்யலை. நேரம் எடுத்துருக்கணும்ல. ஒரு நீதிபதி கண்டிக்கிறாரு, உடனே வந்து நீங்கள் தான் மன்னிப்பு கேட்க தான் நீங்கள் வந்து தயங்கவே மாட்டீங்களே. சாவர்கருடைய வாரிசு தானே நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. நீங்கள் உடனே நீங்கள் வந்து நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லணும். ஹைகோர்ட்லேயே நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்க. இது குறித்து வந்து உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்கு நீங்கள் வந்து போகிறீங்க, அங்கேயும் வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இதை நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னா உச்சநீதிமன்றத்துக்கும் போகிறீங்க, தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்புறம் 2 நீதிமன்றம் தான் வந்து மிக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நம்பிக்கைக்குரிய நீதிமன்றமாக இருக்குது, அல்லது நீதியை நம்புகிற இடத்துல இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை செய்யலை. நீதிமன்றம் அதை செய்யலை. அவர் ஸ்டேட்மெண்ட்டில் உறுதியாக இருக்கிறாரு. அப்போது இல்லை அதுதான் சொல்கிறேன். அதுதான் சட்ட ரீதியெல்லாம் நான் செஞ்சது சரிதான், ஆனால் சட்ட ரீதியெல்லாம் நான் போராடிக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இந்த விஷயத்தில். அதுதான் அதில் உறுதிப்படுத்துது. நீங்கள் வந்து நான் வந்து அது அப்படியே பதிவு இருக்குது, நீங்கள் வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க, நான் மேல்முறையீட்டில் போய் நாங்கள் வந்து அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாரு. அது சட்டம் அவருக்கு வழங்குகின்ற உரிமை, அதில் நம்ம வந்து தலையிடல. ஆனால் இந்த கருத்து இருக்குல்ல, ஓபிசி பெண்களுக்கு எதிராகவும் ஓபிசி இந்துக்களுக்கு எதிராகவும் ஓபிசி சமுதாயத்துக்கு எதிராகவும் இந்த மாதிரியான வன்ம பேச்சை ஓபிசி இந்துக்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த மாதிரியான வந்து நீங்கள் வந்து இந்துன்னு சொல்கிறாரு, ஆனால் இந்து மதத்துக்கு எதிராக வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறத ஓபிசி இந்துக்கள் தான் அதை வந்து அவரை வந்து புறக்கணிக்கணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணும்.